ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்போது விடைத்தாள் திருத்தும் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடான ஷெடியூல் தான் இது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 மார்ச் 2024 ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேம்ப் ஷெடியூல். இப்போ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் 4/3/2024 ஸ்டார்ட் ஆச்சு மார்ச்சில். எப்போ முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25/3/2024 மண்டே வந்து கம்ப்ளீட் ஆகுது. 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி 14/5/2024 ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோன்னு சொல்லி டென்டென்டிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் டேட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 11th 6 எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட் ஜோன். ஸோ கலெக்ஷன் பாயிண்ட் ஜோனுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஆன்சர் ஸ்கிரிப்டும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இது வந்து எப்போ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர 30/3/2024 சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஷஃப்லிங் அட் த ஜோன். ஸோ ஷஃபிள் பண்ணுவாங்க. ஸோ சென்னை, சேலம், திண்டுக்கல் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஷஃபிள் பண்ணி வேறு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. அதே டிஸ்ட்ரிக் வந்து அனுப்ப மாட்டாங்க. இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/4/2024 மண்டேலேருந்து 3/4/2024 வெட்னஸ்டே வரையும் நடக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜோன் ஆஃப் கேம்ப்ஸ். ஸோ இப்போ ஷஃபிள் பண்ண அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பண்டில் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து அனுப்புவாங்க. ஒரு லாரி மூலமாக வந்து பார்த்தோன்னா அனுப்புவாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டோட பேப்பர்லாம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு போகலாம். அதே மாதிரி திருச்சி டிஸ்ட்ரிக்டோட பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சென்னை டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா போகலாம். ஸோ அதெல்லாம் எப்போ போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 4/6/2024 வந்து பார்த்தோன்னா போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிஎஸ்ஓவோட செல்ஃப் வேல்யூஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரியர் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க. ஏன்னா +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு அரியர் பேப்பர் வேல்யூஷன் தான் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6/4/2024 சாட்டர்டே சிஎஸ்ஓவோட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும். முதன்மை விடைத்தாள் திருத்துவர்களுடைய அந்த வேல்யூஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அசைன் ஃபார் ஒன் செப்பரேட் த சிஇ ஃபார் +1 அரியர். ஸோ +1 அரியருக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஇ அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8/4/2024 ஏஇயோட வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏஇ வந்து சரியாக வேல்யூஷன் பண்ணுறாங்களான்னு சொல்லி சிஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே சிஎஸ்ஓ வேல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஏஇயோட வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 8/4/2024 13/4/2024 சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ ரெகுலருக்கான பேப்பர் வேல்யூஷன் +1க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ரெகுலர் பேப்பர் வேல்யூஷன், அதாவது ஸ்கூலுக்கு போய் வந்து படிப்பாங்க, 10th முடிச்சுட்டு +1 படிக்கிறாங்கல்ல ஸ்கூலில், அவங்க தான் ரெகுலர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓவோட செல்ஃப் வேல்யூஷன் வந்து 15/4/2024 மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலருக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16/4/2024 டியூஸ்டேலேருந்து 25/4/2024. ஸோ அதுக்குள்ளே +1க்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே பேப்பர் வேல்யூஷன் +1 ரெகுலருக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிரும். அரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ லாஸ்ட்னால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 14/5/2024 உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு ஷெடியூல் எப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஷெடியூலும் வந்து கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் டேட்டும். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.